Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பூரிக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்க போறோம். இந்த கிரேவி செய்யறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ரெசிபிக்கு பட்டர் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி விழுதா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். தனி மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்சம் தண்ணி. இந்த மாதிரி செய்யும்போது மசாலாவோட பச்சை வாடை அதிக அளவுக்கு தெரியாது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போறோம். அதுக்குள்ளேயும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமா அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பீஸ் கிராம்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. இந்த விழுது தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இந்த விழுதை கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ரெண்டுலையுமே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை நான் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். நல்லா கலந்து இதை மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரியோடு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.